சிவகங்கை நகராட்சி பகுதியில் இயங்கி வரும் குப்பை கிடங்கில் தீ பற்றியதால் அப்பகுதி முழுவதும் புகை மண்டலமாக காட்சியளித்தது. நகராட்சி பள்ளி அருகே உள்ள குப்பையை தரம் பிரிக்கும் கிடங்கில் விஷமிகள் சிலர் அடிக்கடி தீ வைத்துவிட்டு சென்று விடுவதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். சிவகங்கை 8வது வார்டுக்கு உட்பட்ட MCC சென்டர் இதுல வெளியே குப்பையை தரம் பிரிச்சு அடுக்கி வச்சிடறாங்க. அதை உடனே அப்புறப்படுத்துறது இல்ல. இதை சுத்தி ஒரு 300-400 குடியிருப்புகள் இருக்கு. பக்கத்துல மைக்கேல் காலேஜ், இந்த கோட்டைமொழி ஆரம்ப பள்ளி, இங்கிட்டு ரேஷன் கடை எல்லாம் இருக்கு. மண்ணெண்ண பல்க் இந்த இருக்கு. கொஞ்சம் பரவச்சுன்னா மாறி பரவச்சுன்னா ஏரியாவே பத்தி எரிஞ்சிடும். என்ன குடிநீர் தொட்டி இருக்கு, நீர்த்தேக்க தொட்டி, காவிரி கூட்டு தொட்டி இருக்கு. இதுக்கு பின்னாடியே பம்பிங் ஸ்டேஷன் இருக்கு. இவ்வளவு முக்கியமான இடத்துல இந்த குப்பையை அடுக்கி வச்சிடறாங்க. இதோட ஒரு 20-25 சில சமூக விரோதிகள் பத்த வச்சுட்டு போயிடுறாங்க. போலீஸும் சரியான இங்க நடவடிக்கை இல்லை. இன்னும் இதை அப்புறப்படுத்தணும். இல்லைன்னா நாங்கெல்லாம் சேர்ந்து மறியல் பண்ற மாதிரி தான் இருக்கும். இது நகர்மன்றத்திலையும் சொல்லியாச்சு. எல்லா கம்ப்ளைண்ட் கலெக்டர் வரைக்கும் பெட்டிஷன் கொடுத்தாச்சு. அடுத்து நாங்கள் உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தாதான் அடுத்த ஸ்டெப்புக்கு நாங்கள் போகணும். இதனால எவ்வளவு பாதிப்பு? இந்த புகை, இந்த குழந்தைகள்லாம் புகை வீச்சம் தாங்க முடியாது. நிறைய குடிசை வீடுகள்லாம் இருக்குது. கொஞ்சம் ஸ்லம் ஏரியா தான். ஏரியாவும் மக்கள் போல சின்ன சின்ன பிள்ளைங்க நிறைய. ரொம்ப வேதனையா இருக்கு. இதோட 20-25 ஒரு டைம் 2 டைம் ஒண்ணு போலீஸ் இந்த சைடு ரவுண்ட்ஸ் வரணும். இல்ல இவங்க இதை அப்புறப்படுத்தணும்.